So last class encapsulation பார்த்திருப்போம் இல்லையா? So encapsulation அதுல எப்படி வந்து access modifiers யூஸ் பண்றது அந்த ப்ராசஸ்ல பார்த்துருந்துருப்போம். Fine. So OOP sort of topics like inheritance, polymorphism, abstraction, and encapsulation. எல்லாமே that's it, finished. So next, the next topic, array. Okay, so we'll create a package for that. Okay. Okay, so first array அப்படின்னா so array அப்படின்றது it's like a collection of similar data type அப்படின்னு சொல்லுவாங்க. So int அப்படின்றது ஒரு data type, float அப்படின்றது ஒரு data type. இது எல்லாத்தையும் வந்து like collection of similar data type இல்லை. So அப்போ ஒரு வேரியபிளுக்கு பதிலா we can create multiple integer variable create பண்ணலாம் using array. இது just for data type அப்படின்னு சொன்னா கிடையாது. We can also create objects. Object கூட வந்து நம்ம array வந்து create பண்ணிக்கலாம். Objects collection of similar object கூட சொல்லலாம் இல்லை. So first simple ஒரு variable create பண்றோம் அப்படின்னு சொன்னா say I need to like handle the mark of the student. Okay, so இப்போ ஒரு mark இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க், அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டூடெண்டோட மார்க். ஸோ இப்போ ரெண்டு பேரோட மார்க் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஐ ஹேவ் டு யூஸ் another one variable mark 2 அப்படின்ற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி 1 2 அப்படின்னா ஓகே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு 5 இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி 5 போடுறது வந்து இட்ஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். 5 6 வந்தாலே நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். வாட் அபவுட் 50 100 500? ஸோ இத்தனை வேரியபிள்ஸ்லாம் நம்மளால வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அதுதான் வந்து அரே. ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். நீங்க வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி புட் நியூ அண்ட் இன்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ல மென்ஷன் த சைஸ். ஸோ எனக்கு இப்போ 5 அப்படி வேணும்னா நான் 5 அப்படின்னு கொடுக்க போறேன். எனக்கு வந்து 100 மார்க்ஸ் நான் சேவ் பண்ணணும்னா 100 மார்க்ஸ்க்கான சைஸ் சொல்லுவேன். ஸோ சைஸ் இஸ் மேண்டட்டரி.
ஸோ சைஸ் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். இதே வந்து ஒரு ஃப்ளோட்னா, ஃப்ளோட் வச்சு கிரியேட் பண்ண போறீங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டூடண்ட் அது மாரி கிளாஸஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஊப்ஸ்ல இருந்த ஸ்டூடண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த ஸ்டூடண்ட் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டூடண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஸ்டூடண்ட் அப்படின்னு போட்டு we can mention something like this. So நம்ம எவ்ரி டைம் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் ஸ்டூடண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடண்ட் எஸ் ஸ்டூடண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடண்ட் அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அரேவா போட்டு இதுல வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து அரேயோட அட்வான்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டிஜர் அரே பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட் மார் ஈக்குவல் டு நியூ இன்ட். ஸோ இங்க வந்து சைஸ் இந்த 5ன்றது தான் சைஸ். ஃபைன், இது ஒரு வே ஆஃப் கிரியேஷன் ஆஃப் அரே. இது வந்து கேன் பி said as dynamic. ஸோ சைஸ் மட்டும் வந்து we are saying like 5, பட் இதுக்குள்ள வேல்யூஸ் எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ இப்போ இதுக்குள்ள எப்படி இருக்கிறோம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அரே will always start from the index 0. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு நீங்க வந்து 0 அப்படின்னு போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள். நம்ம இந்த கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுக்கிறது. இப்போ நம்ம அந்த 5 இருக்கு சைஸ் அப்படின்னு சொன்னா, அந்த 5 சைஸ் அதில் ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு we'll have to use this mark 0. இதுல சப்போஸ் நீங்க வேல்யூ அசைன் பண்ணணும்னா நீங்க டைரக்டா எப்படி ஒரு இன்டிஜர்ல வேல்யூ அசைன் பண்ணுவோமோ the same thing we are doing here. அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா you can print like this. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம இந்த இந்த 0 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 1, அதுக்கப்புறம் 2, 3 and then 4 இந்த மாதிரி வரும். 5 வராது, ஏன்னா நிறைய ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா? ஸோ அப் டு 4 வரைக்கும் தான் வரும். ஸோ 5 அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 0 போட்டுட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 0ல வேல்யூ ஆட் பண்ண முடியுது, அந்த வேரியபிள்ல இருந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணவும் முடியுது. இதே மாதிரி 1, 2 எல்லாமே நீங்க பண்ண முடியும். பட் 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸெப்ஷன் எரர். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். இண்டெக்ஸ் வந்து நான் 5ன்னு சொல்லியிருக்கேன், பட் த லென்த் வந்து 5 தான். இந்த அரேவோட சைஸே வந்து 5 தான், பட் இண்டெக்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ஸோ இட் ஷுட் பி மேக்ஸிமம் 4 தான் இருக்கணுன்றது தான் வந்து இஷ்யூ. ஸோ இண்டெக்ஸிங், இந்த இண்டெக்ஸ் வந்து வில் ஹேவ் டு கீப் இட் லைக் 5னா அந்த 5க்குள்ள மட்டும்தான் நம்ம இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அரேவோட சைஸை மட்டும்தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அதனோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து இப்படி 1 by 1 நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். மார்க் ஆஃப் 1, mark of 2, mark of 3, mark of 4. இவ்வளோ மார்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இது திருப்பி எடுத்துட்டு போயிட்டு நான் 1 by 1 பிரிண்ட் பண்ணணும். 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணணும். இப்படி பண்ணுறது வெரி சிமிலர் லைக் கிரியேட்டிங் மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ இது பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ மேபி ஒரு வேரியபிளாக கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரே இது மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதானே தவிர வேற எந்த அட்வான்டேஜும் இல்லை. ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதே மாதிரி ஒன்றா பண்ணாமல் we can use loop in I equal to 0, I smaller than. இந்த லூப் எது வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த லென்த் ஆஃப் த அரே இல்லையா? அந்த லென்த் 5 போட்டிருக்கோம் இல்லையா? அந்த லென்த்தை எப்படி ரீட் பண்றதுன்னா இப்படி எடுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து அந்த லென்த் வரைக்கும் போகணும், அவ்வளவுதான்.
ஸோ இப்போ இதுக்குள்ள இருக்கிற அந்த ரெக்கார்ட எப்படி பிரிண்ட் பண்றதுன்னா, நீங்க 0 அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா, பை டிஃபால்ட் இட் பி ஆல்வேஸ் 0. 0த் வேல்யூ என்னது? 4ன்னு இருக்கு. ஸோ அந்த 4ஏ மட்டும் உங்களுக்கு வந்து 5 டைம்ஸ் ரன் ஆயிடும். ஸோ அப்படி இல்லாம நம்ம டைனமிக்கா ரீட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஐ ஹேவ் டு புட் I. ஸோ தட் ஃபர்ஸ்ட் டைம் 0 அப்புறம் 1, 2, 3 அப்படின்னு மாறிட்டே இருக்கும். ஸோ வில் பி ஏபிள் டு ரீட் ஆல் த மார்க் வேல்யூஸ். இப்போ இதே விஷயத்த வந்து ஒரு அரே இல்லாம நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போடணும். நம்மளால லூப் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வேல்யூஸும் வந்து நீங்க ஃபார் லூப் வச்சு யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி ஈஸி. இல்லைன்னா நீங்க ஒவ்வொருக்கும் லைன்ல ஸ்கேன் நெக்ஸ்ட்ன்னு எழுதிக்கிட்டே இருக்கணும். பட் லூப்ல வச்சுட்டு நீங்க இண்டெக்ஸ் வச்சு விட்டீங்கன்னா வில் பி வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா பண்ணணும். கோட்லயே நான் வந்து அசைன் பண்ணணும் 5 வேல்யூஸ். ஸோ இதுக்கு வந்து நம்மளால லூப் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம என்னதான் இண்டெக்ஸ் போட்டாலும் இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் த அரே. அது என்னன்னா லைக் ஏஜ்னு வச்சுக்கிறேன். இந்த ஏஜ் வந்து நான் எப்படி பண்ணலாம்? இப்படி சும்மா ஜஸ்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டு இதுக்குள்ள நான் அப்படியே வேல்யூஸ் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் கிரியேட்டிங் தி அரே. இது வந்து ஸ்டாட்டிக் அரே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க இப்படி கொடுத்துடலாம். சப்போஸ் நம்ம யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்ண போறது இல்ல, நம்ம வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்க போறது இல்ல, சர்வர்ல இருந்து எடுக்க போறது இல்லைன்னா ஹார்ட் கோடடா நம்ம இப்படி தான் அசைன் பண்ண போறோம்னா தென் திஸ் இஸ் த பெஸ்ட் வே. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா இதுக்கு நம்ம சைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபால்ட்டா இதுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு 1, 2, 3, 4, 5 அதை வச்சு அதனோட சைஸ் வந்து 5 அப்படின்றத இட் வில் டேக். ஸோ இதையும் வந்து பிரிண்ட் பண்ணோம்னா சிமிலர் வே நம்ம எப்படி மேலே பண்ணோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து ஏஜோட லென்த் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணா போதும். ஓகே. ஸோ ஏஜஸ் எல்லாமே வந்து ரீட் ஆயிடும். ஸோ இது ஒரு வே ஆஃப் கிரியேட்டிங் தி அரே. சாரி, மார்க் அண்ட் ஏஜ் ஃபைன். ஸோ இதனோட அட்வான்டேஜ் ஜஸ்ட் வேல்யூஸை எடுத்து சேவ் பண்றதுக்கும் ரிட்ரீவ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். அப்படியா அப்படின்னா நாட் தட் லிமிட். ஸோ இது வந்து லைக் நமக்கு வந்து ரொம்ப இன்ஃபைனைட்டான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கும். லைக் வித் த ஹெல்ப் ஆஃப் அரே நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ண முடியும். ஒன் இஸ் a simple example would be finding the largest number. இப்போ ஒரு 2 வேரியபிள் இருக்கு, a 5 and b equal to 2 அப்படி இருக்குன்னா இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கணும்னா I can simply put a is greater than b. Okay, a is greater than b. Sorry, for so a வந்து இந்த கண்டிஷன் ட்ரூனா which means a is greater, right? So இல்லைன்னா எல்ஸ்ல போயிட்டு நான் வந்து b is greater அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்க்ளூட் பண்ணிடலாம். பட் இதே வந்து ஒரு 3 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு சொன்னா யூ cannot say like a is greater than b அப்படின்னா ஏ தான் பெருசுன்னு சொல்ல முடியாது. சி அதோட பெருசா இருக்கலாம். ஸோ அப்போ சியையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு விளையாட்டு புட் சம் டபுள் கண்டிஷன் ஏ இஸ் கிரேட்டர் தென் சி அப்படின்ற மாதிரி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சா ஏ மட்டும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏ தான் பெரிய நம்பர்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கே விளையாட்டு ரைட் திஸ். இதே மாதிரி எல்ஸ் போட்டு பி இஸ் கிரேட்டர் தென் ஏவா பி இஸ் கிரேட்டர் தென் சியா அப்படின்னு பார்த்துட்டு பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கு நம்ம பண்றது. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ இதே மாதிரி ஒரு 6, 7 இல்லை 8 இல்லை ஒரு 50 நம்பர்ஸ் இருக்குன்னா அத்தனை வேரியபிளை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு கிரேட்டர் நம்பரை வந்து நம்மளால
சால்வ் பண்ண முடியும். A is greater than, A is greater than C, A is greater than D அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சட்டு போக முடியாது இல்லையா? ஸோ ஜென்ரலி திஸ் இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஒரு 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 கலெக்ஷனா டேட்டா இல்லை அப்படின்னு சொன்னா, தனித்தனி இடத்துல வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மேனிபுலேட் சம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ இது ஈஸியா எல்லாத்தையும் ஒரே ரோல வச்சிருந்து அதை வந்து இந்த மாதிரி லூப்பை வச்சு நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மார்க்கு இல்லை இந்த ஏஜ் இதை வச்சே வந்து இதுல எது வந்து பெரிய ஏஜ்லயே வந்து யார் ரொம்ப பெரிய ஏஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த லூப்பை நம்ம பிரிண்ட் பண்ணும்பொழுதே, அதாவது இந்த ஏஜோட வேல்யூ அதெல்லாம் நம்ம இங்கே டைனமிக்காக கொடுத்துருக்கோம். ஸோ 90 தான் வந்து இருக்கிறதுலையே பெரிய ஏஜ். நம்ம இங்கே டைனமிக் அதனை போட்டிருக்கோம். நம்ம இங்கே வந்து ஒரு 100 கூட நம்ம இங்கே உள்ள போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 100, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே லென்த் மாறிட போது எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா, இருக்கிறதுல 100 தான் பெருசு அப்படின்றத சொல்லணும்னா, நான் இங்கே வந்து அப்படின்னு எடுக்கிறேன். இதுல இருக்கிறதுலயே வந்து ரொம்ப சீனியரா இருக்கிறவரோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா we can make it as with the first value. இதை நீங்க -1 கொடுத்துக்கிட்டாலும் that's fine, ஆர் நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவே ஏஜ்ல இருக்கிற முதல் வேல்யூவே அசைன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஃபைன். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அசம்ஷன். ஓகே, நீங்க வந்து 0th வேல்யூ முதல்ல இருக்கிற அந்த வேல்யூ தான் வந்து இருக்கிறதுலயே பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம பண்றோம். இந்த மேக்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, assume x equal to y அப்படின்ற மாதிரி. லைக் நம்ம வந்து அசம்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி அசம்ஷன் செட் பண்றோம். தென் ஒவ்வொரு லூப்ல வந்து நம்ம இட்டரேட் பண்ண போறோம் இல்லையா, ஒரு ஒரு வேல்யூவா. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா, we'll have to confirm it. நம்ம அசம்ஷன் பண்ணது வந்து கரெக்டான்றதை we'll have to verify here. ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்ணணும்னா, இது எவ்ரி ஏஜஸ் நம்ம வந்து இட்டரேட் பண்ணி எடுக்க போறோம் இல்லையா, இந்த இதுல இது வந்து சப்போஸ் கிரேட்டர் தென் நான் அசம்ஷன் பண்ணி வச்சிருக்கிற ஏஜை விட பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா, தென் இட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ நான் என்ன பண்றேன்னா, அதை போயிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதை போயிட்டு இந்த ஏஜ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு லூப்ல ஐட்ரேஷன்ல வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து F0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2. இதுல ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம அசம்ஷன் பண்ணதோட பெருசா இருந்துச்சுன்னா அதை போயிட்டு ரீசெட் பண்ணிடும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து அந்த அப்டேட்டட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பண்ணிட்டு செக் பண்ணும். ஸோ இப்படி பண்றதுனால ஈஸியா வந்து நம்மளால லார்ஜஸ்ட் நம்பரை வந்து சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து ages just a minute. So, okay, so we got the பெரிய நம்பர் எது அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ ஈஸியா வந்து நம்மளால சார்ட்டிங் ஐ மீன் லைக் ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் நம்பர் பண்ண முடியும். இதே மாதிரி சார்ட்டிங் ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டு இருக்கு, இதை வந்து ப்ராப்பரா அசெண்டிங் இல்லை டிசெண்டிங் சார்ட் பண்ணனாலும் we can do it with help of array. Yes, so sorting program நாளைக்கு பார்க்கலாம்.